டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ரெகுலராக மெடிசின்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் நைட் டைமில் வந்து எனக்கு சுகர்ஸ் வந்து லோ ஆகுது. நான் என்ன செய்யட்டும் டாக்டர்? ஐ எம் டாக்டர் மேனகா, கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், பாலாஜி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், செல்லூர், மதுரை. இதுதான் வந்து பெரும்பாலான மக்களுடைய கேள்வியாக இருக்குது. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ரெகுலரான மெடிசின்ஸ் எடுக்கும் போகுது ஒரு வாரம் 10 நாள் வந்து அதே மெடிசின்ஸ் நம்ம எடுக்கிறோம். பட் என்னைக்காவது ஒரு நாள் மட்டும் நம்மளுக்கு வந்து நைட்டில் சுகர் ஸ்லோ ஆகுது அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அன்னைக்கு வந்து நம்ம வந்து சரியாக நம்ம சாப்பிட்ருக்கோமா, நைட்டு வந்து எத்தனை மணிக்கு நம்மளுடைய டின்னரை வந்து நம்ம எடுத்திருக்கோன்றதையும், அண்ட் அன்னைக்கு வந்து நம்ம மெடிசின்ஸ் வந்து கரெக்டாக எடுத்தோமா, இல்லை மெடிசின்ஸை வந்து எதுவும் தெரியாமல் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோமான்றதையும் நம்ம கவனிக்கணும். அண்ட் நம்மளுடைய ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் என்னென்னா, நல்ல கரெக்டான உணவு நான் சாப்பிட்ருக்கேன், கரெக்டான டேப்லெட்டையும் நான் போட்டுட்டேன், ஆனால் அன்னைக்கு நைட்டு வந்து நான் சரியாக தூங்கலை அப்படின்றவங்களுக்கும் அந்த லோ சுகர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் நான் என்ன பண்ணலாம் டாக்டர்? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி வர்றதை வந்து தவிர்க்கிறத ஃபஸ்ட்டு செய்யணும். ஒரு நாள் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த நேரத்துக்கு தேவையான உங்கள் கையில் என்ன இருக்கோ, அது வந்து டைரக்ட் சுகராக இருக்கலாம், இல்லை லைக் எனி மில்காக எடுத்துக்கலாம், இல்லை உங்ககிட்ட ஒரு பிஸ்கெட் இருக்குது, வேறு என்கிட்ட இருந்ததை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். பட் அதே இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் டேவும் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. எதர் அடுத்த நாள் வந்து நம்ம டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம நான் முன்னாடி சொன்ன விஷயங்களில் என்ன தவறு நம்ம செய்திருக்கோம், கரெக்டான நேரத்துக்கு நம்ம தூங்கியிருக்கோமா, கரெக்டான அளவு சாப்பாடு எடுத்திருக்கோமா, மெடிசின்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அண்ட் அடுத்த நாளே வந்து நம்ம டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி நம்மளோட சுகர் லெவலையும் நம்ம சுகருக்கு ஏற்ற மெடிசின்ஸும் நம்ம கரெக்டாக எடுக்கிறோமான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். தேங்க்யூ.